வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இடத்துக்கு போக போறோம். காஷ்மீருக்கு. அங்க சிதைஞ்சு போன ஒரு பிரம்மாண்டமான கோயிலோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காலத்துல பேரொளியோடு ஜொலிச்ச ஒரு கட்டடக்கலை அற்புதம் இன்னைக்கு மௌனமா நிக்குது. வாங்க, அந்த இடத்துக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கோயில எதுக்காக கட்டுனாங்கன்னு ஒரு புராண கதையே இருக்கு. மைல் கணக்குல தூரத்துல இருந்து பார்த்தா கூட இது ஒரு சூரியனோட கோயில் மாதிரி பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட்டு கட்டியிருக்காங்க. சும்மா யோசிச்சு பாருங்களேன், அந்த மன்னனோட பார்வை எவ்வளோ பெரியதா இருந்திருக்கும். இந்த ஒரு வரியே ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையும் ஒரு மர்மத்தையும் உருவாக்குது இல்லையா? சரி வாங்க, முதல்ல இந்த கோயில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த நம்ப முடியாத கட்டடம் அமைஞ்சிருக்கிற இடமே அதோட கதையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இன்னைக்கு இருக்கிற அனந்த்நாக் பக்கத்துல காஷ்மீர் பள்ளத்தாக்குல ஒரு குன்றின் மேல கம்பீரமா நிக்குது இந்த கோயில். இது ஏதோ சாதாரணமா ஒரு இடத்துல கட்டப்படல. ரொம்பவே யோசிச்சு ஒரு வியூகத்தோட இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த இடம் எவ்வளவு அற்புதமானதுன்னு நீங்களே பாருங்க. இந்த குன்றின் மேல இருந்து பார்த்தா முழு அனந்தநாக் பள்ளத்தாக்கும் நம்ம கண்ணுக்கு விருந்தா தெரியும். சுத்தி பார்த்தா பசுமையான வயல்கள், ஆப்பிள் தோட்டங்கள், பின்னாடியில கம்பீரமா நிக்குது இமயமலை தொடர்கள். இது மட்டும் இல்லாம ஜீவாதாரமான ஜீலம் நதியும் பக்கத்துல ஓடுது. சொல்லப்போனா இது வெறும் ஆன்மீக தலம் மட்டும் இல்ல, இயற்கையோட அழகையும் சேர்த்து ரசிக்கிற ஒரு இடம். ஓகே, இப்போ ரெண்டாவது பகுதிக்குள்ள போலாம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்த்தோம். இப்போ யார் இத கட்டினது, என்ன இதோட ஸ்பெஷாலிட்டிங்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த பிரம்மாண்டமான கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் சக்தி மன்னர் லலிதாதித்ய முக்தாபீடர். இவர் கார்கோட வம்சத்தோட ஒரு முக்கியமான அரசர். இவர் ஒரு பெரிய வெற்றியாளர்னு மட்டும் இல்லாம கலைகள் மேல தீராத காதல் கொண்டவர். இந்த கோயில் அவரோட லட்சியத்தோட ஒரு கல்வடிவம்னே சொல்லலாம். தன்னோட சக்தியையும் பக்தியும் காட்டுறதுக்காக இதை எழுப்பியிருக்காரு. இப்போ இந்த கோயிலோட கட்டிடக்கலை பாணி இதுதான் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம். இதுல 2 விதமான கலைப்பாணிகளோட கலவை இருக்கு. ஒன்னு கிரேக்க தாக்கங்கள் கொண்ட காந்தார கலை, இன்னொன்னு நம்ம பாரம்பரிய இந்திய குப்தர் கலை. இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு தனித்துவமான காஷ்மீரி பாணியை உருவாக்குனாங்க. அதாவது காந்தார கலையோட தத்ரூபமான சிற்பங்களும் குப்தர் கலையோட அந்த அமைதியான முகப்பாவனைகளும் இங்க ஒன்னா சேருது. இது ஒரு அருமையான ஃபியூஷன் இல்லையா? இந்த கோயிலோட பிரம்மாண்டத்தை சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. பெரிய தூண்களோட ஒரு விஷாலமான முற்றம். அதோட மையத்துல ஒரு காலத்துல தங்கத்தால ஆன சூரிய கடவுள் சிலை இருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சுவர்கள்ல நுணுக்கமா செதுக்கப்பட்ட தெய்வங்களோட உருவங்கள், புராண காட்சிகள், இன்னும் மிச்சம் இருக்கிற தூண்கள்ல காஷ்மீரி கைவினைஞர்களோட திறமையை பார்க்க முடியுது. தாமரை வடிவங்கள், வானுலக உருவங்கள்னு ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லுது. சரி, வாங்க நம்மளோட 3வது பகுதிக்கு போகலாம். இங்க இந்த கோயிலோட ஆன்மீகம் மற்றும் அறிவியல் நோக்கத்தை பத்தி பார்க்கலாம். ஆமாங்க, இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் இருக்கு. இந்த கோயில் சூரிய கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. வேத காலத்திலிருந்தே சூரியன் தான் ஒளி, உயிர், ஆற்றல் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு நம்பினாங்க. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வர்ற சூரிய தேவனை வழிபடுறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்திருக்கும்னு இது காட்டுது. இதுதான் இந்த கோயில்ல இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம். இது ஒரு வானியல் அற்புதம். இந்த கோயில் துல்லியமா கிழக்கு மேற்கு திசையை நோக்கி கட்டப்பட்டிருக்கு. அதோட வடிவமைப்பு எப்படி இருக்குன்னா, வருஷத்துல குறிப்பிட்ட நாட்கள்ல, அதாவது அயன நாட்கள்ல சூரியனோட ஒளிக்கதிர்கள் நேரா கருவறைக்குள்ள நுழைஞ்சு அங்க இருந்த சிலை மேல படுற மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்த வானியல் அறிவுக்கு இது ஒரு உச்சகட்ட சாட்சி. அதனாலதான் புராணங்கள்ல இந்த இடத்த ஒரு ஆன்மீக மையம்னு மட்டும் சொல்லாம இது ஒரு சூரிய ஆய்வுக்கூட மாதிரியும் செயல்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இந்தியா முழுவதிலும் இருந்து சூரியனை வழிபடுறவங்களுக்கான ஒரு முக்கிய யாத்திரை தலமாவும் இது இருந்திருக்கு. வழிபாடும் அறிவியலும் இங்க ஒன்னா கைகோர்த்து நடந்திருக்கு. இப்போ இந்த கோயிலோட கதையில ஒரு சோகமான திருப்புமுனைக்கு வரும். ஒரு காலத்துல இவ்ளோ சிறப்பா இருந்த இந்த கோயில் எப்படி அழிஞ்சு போச்சு, அத பத்தி ஒரு நிதானமான பார்வையோட பார்க்கலாம். இந்த டைம்லைன் பாருங்க. கிபி 8ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த கோயில் கிட்டத்தட்ட 600 வருஷமா, அதாவது 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு முக்கியமான வழிபாட்டு மையமா செழிப்பா இருந்திருக்கு. ஆனா 14ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய அழிவை சந்திச்சிருக்கு. வரலாற்று ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, 14ஆம் நூற்றாண்டுல ஷம்சுத்தீன் ஷா மீர் படையெடுப்பின் போதுதான் இந்த கோயில் பெரிய அளவுல அழிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது காஷ்மீரோட வரலாற்றிலேயே ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கமாவும் அமைஞ்சது. சரி, இவ்வளவு பெரிய அழிவுக்கு பிறகும் இந்த கோயில் ஏன் இன்னைக்கும் முக்கியமா பார்க்கப்படுது? வாங்க இறுதி பகுதிக்குள்ள போகலாம். இந்த கல்லில் பொறிக்கப்பட்ட மரபு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இன்னைக்கு மார்த்தாண்ட சூரியன் கோயிலோட இடிபாடுகள் இந்திய தொல்பொருள் ஆய்வு மையமான ASIயோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த தலமா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதோட வரலாற்று மதிப்பு இன்னைக்கும் மதிக்கப்படுது. இடிஞ்சு போனாலும் இந்த கோயில் இன்னைக்கும் பல விஷயங்களோட ஒரு நீடித்த சின்னமா நிக்குது.
இது ஆரம்பகால இடைக்கால காஷ்மீரி கட்டிடக்கலைக்கு ஒரு வாழும் சாட்சி. காஷ்மீரி இந்துக்களோட கலாச்சார அடையாளத்துல இதுக்கு ஒரு முக்கிய இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம வரலாற்று ஆசிரியர்கள், கட்டிடக் கலைஞர்கள், ஆர்டிஸ்ட்னு பலருக்கும் இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ பாரம்பரிய மற்றும் ஆன்மீக சுற்றுலாவிலையும் இது ஒரு முக்கியமான இடமா மாறிட்டு வருது. இந்த கதையெல்லாம் கேட்டு ஒருவேளை உங்களுக்கு அங்க போகணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்காக சில டிப்ஸ். மார்ச்லேருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இல்லைன்னா செப்டம்பர்லேருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் போறதுக்கு சரியான நேரம். குறிப்பா அதிகாலையில போனீங்கன்னா அந்த பழமையான கற்கள் மேல சூரிய ஒளிப்படுற அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களே பார்க்கலாம். ஹிஸ்டரி பிடிக்கும், போட்டோகிராஃபி பிடிக்கும்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு சரியான ஸ்பாட். அப்படியே பக்கத்துல இருக்கிற அனந்தநாக் நகரத்துக்கும் ஒரு விசிட் அடிச்சுட்டு வரலாம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையை முடிச்சுக்கலாம். ஒரு பக்கம் மனிதனோட படைப்பாற்றல், இன்னொரு பக்கம் காலத்தோட அழிவு. இந்த ரெண்டுக்குமே சாட்சியா நிக்கிற மார்த்தாண்ட சூரியன் கோயில் மாதிரியான நம்ம பழமையான இடிபாடுகளோட கதைகள் நம்ம தலைமுறையோட மறந்து போகாம இருக்க நாம என்ன செய்யணும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க.